தருமபுரி அருகே விவசாய கிணற்றில் விழுந்த யானையை மீட்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அருகே ஏழுகுண்டூர் என்ற கிராமத்தில் உள்ள சுமார் 55 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் இன்று அதிகாலை பெண் யானை ஒன்று தவறி விழுந்தது. சப்தம் கேட்டு பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் அங்கு வந்த தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினரும் சுமார் 40 பேர் கொண்ட குழுவினர் காலை 8 மணி முதல் யானையை கிணற்றிலிருந்து வெளியே கொண்டு வர போராடி வருகின்றனர். சுமார் 55 அடி ஆழமுள்ள விவசாய கிணற்றில் உள்ள தண்ணீரை வெளியே கொண்டு வரும் முயற்சி தோல்வியடைந்தது. தொடர்ந்து வனத்துறையினர், தீயணைப்பு துறையினரின் உதவியோடு கிரேன் மூலம் யானையை காப்பாற்றும் முயற்சியும் தோல்வியடைந்துள்ளது. மயக்க ஊசி செலுத்தப்பட்ட யானை கிணற்றில் உள்ள தண்ணீரில் இருப்பதால் அதற்கு மயக்கம் அடையவில்லை என வனத்துறையினர் தெரிவித்தனர். ஒருபுறம் யானைக்கு தென்னை ஓலைகளை உணவாக வழங்கி வரும் வனத்துறையினர் யானை மீட்பு முயற்சியாக 100க்கும் மேற்பட்ட மணல் மூட்டைகளை கிணற்றில் ஒருபுறமாக இறக்கி வருகின்றனர். மணல் மூட்டைகளை அடுக்கடுக்காக உயரம் ஏற ஏற அதன் மீது யானை வெளியே கொண்டு வந்து விடலாம் என்று ஒரு முயற்சியும் நடந்து வருகிறது. இதற்கிடையே கால்நடை மருத்துவர்கள் கிரேன் மூலம் கிணற்றுக்குள் இறங்கி சென்று யானைக்கு 2வது முறையாக மயக்க ஊசி செலுத்தியுள்ளனர். யானை மயக்கம் அடைந்தால் மட்டுமே கிரேன் மூலம் வெளியே கொண்டு வர முடியும் என்ற ஒரே திசையில் தீயணைப்புத்துறை ஊழியர்களும் காலை 8 மணி முதல் மாலை வரை சுமார் 9 மணி நேரமாக யானையை மீட்கும் முயற்சியில் தீவிரமாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மாலை நேரம் முடிவடைந்து இரவு நேரம் நெருங்கிவிட்டதால் யானையை மீட்கும் பணி தொடருமா அல்லது மீட்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டு விடுமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. கிணற்றில் விழுந்த யானைக்கு பலத்த காயம் ஏற்பட்டு இருக்கலாம் எனவும் அதன் சினம் குறையவில்லை என்பதால் யானையை கிரேன் மூலம் மேலே கொண்டு வரும் முயற்சியில் தொய்வும் தாமதமும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து யானையை மீட்கும் போராட்டம் காலை முதல் மாலை வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.